Good day to you all. நாம் ஒரு மொழியை கேட்க வேண்டுமாயின் நம்மிடம் இருக்க வேண்டிய அத்தியாவசியமான பண்பு இடைவிடாத பயிற்சி, a constant practice. அந்த வகையில் நாம் தினமும் 10 வாக்கியங்கள் தமிழிலும் அவற்றை எவ்வாறு ஆங்கிலத்தில் பேசிடலாம் என்பது பற்றியும் பார்க்க போன்றோம். நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? தினமும் 10:30 மணிக்கு காலையில் வெளிவருகின்ற இந்த வீடியோவை பார்வையிட்டு இங்கு பயன்படுத்தப்படுகின்ற வாக்கிய அமைப்புகளில் தினமும் பேசக்கூடிய வாக்கியங்களை முடிந்தவரை உருவாக்கி பாருங்கள், எழுதி பழகுங்கள், பேசி பழகுங்கள், மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. One day you can be fluent in speaking English. If you have any doubts, please do comment. I will help you. Now, let's move on to the video. அவர்கள் தங்களது திட்டங்களை மாற்ற வேண்டி இருக்கும். இவ்வாறாக எதிர்காலம் தொடர்பான கடமை, திட்டம், கட்டாய சூழ்நிலைகள் பற்றி தெரிவிக்க நாம் ஆங்கிலத்தில் will have to plus V1 form என்பதை பயன்படுத்துவோம். இங்கு V1 form என்பது என்ன? Present form of the verb or base form of the verb. இதனுடைய வாக்கிய அமைப்பாக நாம் subject plus will have to plus V1 form என்பதை தெரிவிக்கலாம். இங்கு சப்ஜெக்ட் ஒருமையா தன்மையா என்ற கவலை உங்களுக்கு இன்றி will have to என்பதை தாராளமாக பயன்படுத்தலாம். வாங்க உதாரண வாக்கியங்களை பார்ப்போம். அவர்கள் தங்களது திட்டங்களை மாற்ற வேண்டி இருக்கும். சப்ஜெக்ட் என்ன? அவர்கள். They will have to மாற்றுதல் change. They will have to change எதை? தங்களது திட்டங்களை. Their plans. They will have to change their plans. Again, they will have to change their plans. அவள் தன் சகோதரனை கவனித்துக் கொள்ள வேண்டி இருக்கும். இங்கு கவனித்துக் கொள்ள என்பதை நாம் take care of என்று தெரிவிப்போம். வாங்க வாக்கியத்தை சொல்லி பார்ப்போம். She will have to take care of her brother. She will have to take care of her brother. எங்கூட சேர்ந்து சொல்லி பார்க்கறீங்களா? She will have to take care of her brother. நீ எல்லாவற்றையும் விளக்கி கூற வேண்டி இருக்கும். You will have to explain everything. You will have to explain everything. எல்லாரும் வாய் விட்டு இருக்க சத்தமா சொல்லி பாருங்க. Very good. You will have to explain everything. நான் ஞாயிற்றுக்கிழமை வேலை செய்ய வேண்டி இருக்கும். I will have to work on Sunday. I will have to work on Sunday. எல்லாருமே கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. I will have to work on Sunday. நாங்க கூட்டத்தை ரத்து செய்ய வேண்டி இருக்கும். Please comment your answer. Very good. நீங்க French கற்றுக்கொள்ள வேண்டி இருக்கும். Comment it now. Superb. அவன் காரை சரி செய்ய வேண்டி இருக்கும். Comment your answer. Splendid. நான் தண்ணீர் கேட்டேன். இவ்வாறு கேட்டல் என்பதை நாம், அதாவது வாயால் ஏதாவது ஒரு விடயம் வேண்டும் அப்படி என்று சொல்லி கேட்டல் என்பதை நாம் ஆங்கிலத்தில் ask என்றவாறு தெரிவிப்போம். ஏதாவது ஒன்றை வேண்டுவது என்றவாறு ஆங்கிலத்தில் கேட்க நாம் ask for. ask for என்னும் phrase-ஐ பயன்படுத்தணும். அதாவது இதனுடைய வாக்கிய அமைப்பு subject plus ask for. It can be a thing, help or permission. வாங்க உதாரண வாக்கியங்களை பார்க்கும்போது உங்களுக்கு மேலதிக விளக்கம் கிடைத்துவிடும். நான் தண்ணீர் கேட்டேன். I asked. ஏன் asked பயன்படுத்துகின்றோம்? கேட்டேன் என்பது கடந்த காலத்தை குறிக்கிறது. I asked for water. I asked for water. எங்கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. I asked for water. அவள் உதவி கேட்டாள். இதுவும் கடந்த காலம்தான். She asked for help. She asked for help. Again, she asked for help. நான் மேலும் உணவு கேட்டேன். இதுவும் கடந்த காலம்தான். I asked for more food. I asked for more food.
எல்லாரும் வாய்ட்டு சத்தமா இருக்க சொல்லி பாருங்க. Wow, I asked for more food. அவள் தீர்மானிக்க நேரம் கேட்டாள். Please comment your answer. Wonderful. அவர்கள் இரண்டாவது வாய்ப்பு கேட்டார்கள். Comment it now. Wow. அவன் விடுப்பு கேட்டான், அதாவது லீவ். Comment your answer. Wonderful. You got it. நாம் எல்லோரும் ஒன்றாக உட்கார்ந்தோம். இவ்வாறாக எல்லாவற்றையும் அல்லது எல்லோரும் ஒன்றாக என்பதை நாம் ஆங்கிலத்தில் all together என்றவாறு தெரிவிக்கலாம். நாம எல்லோரும் ஒன்றாக உட்கார்ந்தோம். We sat, நாங்கள் உட்கார்ந்தோம். எவ்வாறு? ஒன்றாக. We sat all together. We sat all together. எங்கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. We sat all together. தயவு செய்து காகிதங்கள் எல்லாவற்றையும் ஒன்றாக வையுங்கள். Please keep, எதை? காகிதங்களை. Please keep the papers all together. Please keep the papers all together. எல்லாரும் வாய்ட்டு சத்தமா இருக்க சொல்லி பாருங்க. Well done. அவர்கள் எல்லோரும் இப்போ ஒன்றாகவா இருக்கிறார்கள்? வினா. Are they all together now? Are they all together now? எங்கூட சேர்ந்து கேட்டு பாக்குறீங்களா? Are they all together now? நாம் எல்லோரும் ஒன்றாக பூங்காவிற்கு போவோம். Please comment your answer. Amazing. நாம இந்த கதையை எல்லோரும் ஒன்றாக வாசிப்போம். Comment it now. Very good. அவர்கள் எல்லோரும் ஒன்றாக ரயில் நிலையம் வந்தார்கள். Please comment your answer. Wow, great, you got it. இப்பொழுது நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? Will have to plus V1 form என்பதையோ, subject plus ask for plus think or help or permission என்பதையோ, all together என்பதையோ பயன்படுத்தி நடைமுறை வாழ்க்கையில் பேசக்கூடிய ஆங்கில வாக்கியங்களை சிந்தித்து பாருங்கள், எழுதி பாருங்கள், பேசி பழகுங்கள், மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. Then it will be helpful for other viewers. And if you have any doubts or mistakes, definitely I will help you. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் என நம்புகிறேன். மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு முடிந்தவரை மற்றவர்களுடனும் ஷேர் பண்ணி கொள்ளுங்க. இதே போல மேலும் பல பயனுள்ள வீடியோக்களை பார்வையிட இந்த சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி அருகே உள்ள பெல் ஐக்கனையும் அழுத்தி கூடவே ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணி கொள்ளுங்கள். Thank you for watching.